கல்யாணம் பண்ணோடனே முத கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் அந்த பிள்ளைய. போகும்போது கோயில் பக்கத்தில் ஒன்று ஒரு முள் தச்சிருச்சு அந்த பிள்ளை காலில். உடனே சனியம் முடிச்ச முள் எவன் இங்கே போட்டவன் சொல்லி அந்த முள்ளை பிடிக்கிட்டு ஆமான்னு சொல்லி அப்படியே தொட்டு அப்படி அழகாக கூப்பிட்டு போனேன். 3 வருஷம் கழிச்சு அதே கோயிலுக்கு வரேன். வர்ற இடத்துல அவன் நிலைமைக்கு அதே இடத்துல முள் அந்த பிள்ளைக்கு தச்சிருச்சு. அப்போ சொல்கிறேன், சனியம் முடிச்ச வேலை ஒழுங்காக பார்த்து வர வேண்டாம், முள் எடுக்க தெரியா? அதான் சனி பயிற்சின்றது. முதல்ல முள், அப்புறம் அதுக்கடுத்து மனைவி. சரளமாக நடக்கும். அப்புறம் அந்த அம்மா கொந்தளிச்சிச்சு. இங்கே பாருங்க, நீங்கள்லாம் என்ன மனுஷன், சூடு சொரணை எதுவுமே இல்லையா? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. எடுத்து வீட்டுக்காரனை பாருங்க, கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன். நிறுத்திரி, நான் சின்ன வீடு வச்சிருக்கேன், வச்சிருக்கானா? ஏதாச்சும் உங்களை நாங்கள் வீட்டில் இருக்க முடியும், அதை போல ஃபாலோ பண்ண முடியும். சாவை பிழைக்கிற நிலைமையில புருஷன் கூப்பிட்டுருக்காரு ஒய்ஃபை, வாங்க. என்னங்க, நான் பிழைப்புன்றது அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கள், இந்த நேரத்தில் என்னங்க உதவின்றீங்க? நீ கண்டிப்பாக எடுத்து விட்டு ஏகாம்பரத்தை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஏங்க, அவன் உங்கள் பரம்பரை எதிரில்லை, அவனை பழி வாங்கறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அப்போ எங்கிட்ட போய் எதோ சொல்லிவிடாம நாக்கு வந்து 32 பற்களையும் கூப்பிட்டுருக்கு. வாங்க, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. எவ்வளோ ஒரு கடுமையான உணவையும் அரைச்சி சுவையாக எனக்கு தரீங்க நான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவியும் செஞ்சதில்லை. அதனால் ஏதாவது உதவி வேண்டாம் கேளுங்க அப்படின்னு நாக்கு 32 பற்கள்ட்டையும் சொல்லியிருக்கு. அதுக்கு பல்கெல்லாம் சேர்ந்து, நீ ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யாமையா, உதத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும். எவனு ரோட்டில் வரணும் அவன் போகிறேன்னு வையாத. அவன் ஒன்றி விட்டுட்டு அடித்து பள்ளப்பூரம் கழட்டி போயிட்டு என்னையத்தை வச்சுட்டு போகிறேன். தயவுசெய்து அந்த ஒன்றை மட்டும் செய்யாமல் இருந்தாலும் போதும். அது எங்களுக்கு பெரிய இது மாதிரி. தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.